அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நரம்பு தளர்ச்சியை முற்றிலுமாக நீக்கி, நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கவும், விந்தணு உற்பத்திக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மருத்துவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு சுத்தமான நாட்டு பசுவினுடைய பால் சேர்த்திக்காங்க. அதாவது சுத்தமான நாட்டு பசுவினுடைய பால் தான் சேர்க்கணும். வேறு அந்த பாக்கெட் பால்லாம் பயன்படுத்தாதீங்க, அதெல்லாம் நல்ல ரிசல்ட்டு தராது. அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெடித்த முருங்கைப்பூ எடுத்துருக்குறோம். இந்த முருங்கைப்பூவையும் இந்த பால்லையே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடுங்க. நல்லா இதை கொதித்து வர வரைக்கும் இதனுடைய மருத்துவ குணங்களை பார்த்துடலாம். அதாவது இந்த முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதாவது முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை பிசின், முருங்கை இலை போன்ற அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியது தான். அதுலேயுமே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூ பார்த்திங்கன்னா நம்மளுடைய விந்தணு உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. அதே மாதிரி நம்மளுடைய நீர்த்த விந்தணுவையும் கட்டியாக்கும். ஆண்மை சக்தியை அதிகரித்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மையை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த முருங்கைப்பூவுக்கு உள்ளது. அதே மாதிரி முருங்கைப்பூ ஆண்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க, பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியது. அதாவது கர்ப்பப்பையை சுத்தமாக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக சரி செய்யும். அதாவது ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் கண்டினியூவாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது பெண்களுக்கும் அதிக நன்மைகளை தரக்கூடியது. சரி இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டிக்காங்க. வடிகட்டி சுவைக்கு ஏற்ப நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க, நிச்சயம் உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி நீங்கும். மேலும் ஆண்மை சக்திக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.